ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் வாக்கிங் டைமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எதை நோக்கி நான் பயணிக்கிறேன்னா ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அது இல்லாமல் வாக்கிங் கண்டிப்பாக போய் ஆகணும். என்ன வேலை எப்படி இருந்தாலும் வாக்கிங் போனால் தான் ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கெமிக்கல் ஆகிடுச்சு, பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. பாருங்கள், இயற்கை பாருங்கள் எப்படி பாருங்கள், பசுமையாக இருக்குங்களா? இது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒன்ஸு, ஒரு 15 நாளுக்கு ஒன்ஸு, இல்லை நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒன்ஸுன்ற மாதிரி நம்ம இயற்கை தேடி நம்ம படையெடுத்துடணும். இல்லைங்களா? அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இயற்கை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? நல்லாயிருக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு. அப்போது ஹெல்த்து நம்ம கண்டிஷனாக வச்சுக்கலாம். நம்ம ஹெல்த்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாமே இயற்கையாக நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே ஃபுல்லாகவே. சரிங்களா? அவ்வளோ அற்புதமாக இருக்குது உங்களுக்கு. பயணிங்க. சரிங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலையில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிட்டோம் உட்காந்து டீ சாப்பிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கோம். சுரேஷ் ராமஜெயம் யூடியூப் சேனலில் பாருங்கள். ஹெல்த்தை நல்லா வச்சுருந்து தான் நம்ம போட்ஸ் நம்ம கையில் எடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து 8 ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தடகள போட்டின்ற மாதிரி கிரிக்கெட்டு முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஏன்னா திடீர்னு இயற்கை பேசிட்டு இப்படி பேசுகிறோம் நினைக்கலாம். உடலை தகுதியாக வச்சுக்கணும். நம்ம ஹெல்த்தில் சொல்லியாச்சு, உணவு பழக்கத்தில் உணவெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் பட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறோன்றது பார்த்திங்கன்னா வாக் பண்ணால் தான் பார்க்க முடியுன்றோம். ஏன் அதை பிசியோலையும் எடுக்கலாம் இல்லையா? ஹெல்த்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்லையும் எடுக்கலாம் இல்லையா? அதனால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள், 9500123524. உங்கள் பசங்களை எல்கேஜிலேருந்து இல்லை 12th காலேஜ் முடியுதானே பசங்க எப்படி ஹெல்த்தாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு அதுக்கேற்ற ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் எல்லாருக்குமே. நீங்கள் பாருங்கள், எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ஃபிட்னஸ் உடம்புல பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சேன் நான். அப்படியே நீங்களே பார்க்கலாம். பசுமை தான் நம்ம கிராமத்தில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? வாக் போயிட்டு அப்படியே வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா எல்லா பக்கம் அறுவடை டைம் இது. சரிங்களா? அறுவடை பண்ணுற டைம் இது. நிறைய விஷயம் நான் வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுரேஷ் ராமஜெயம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் என் கூட பயணம் பண்ணுங்கள். இந்த ஃபோர்ட்ஸ் என்னென்னு ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைங்களா? நான் ஸ்டார்டிங் மட்டும் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நான் விவரமாக சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருப்போம். ஓகேவா? இல்லை, காலை வேலையில் சிறப்பாக இருக்கும். எல்லாமே எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு எந்த முடிவானா இருக்கட்டும். பாருங்கள், எல்லாமே அறுவடைக்கு தயாராகிடுச்சு வயல்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா சவுக்கு தோப்பு இருக்கும் உங்களுக்கு. ஒரு 4.5 கிலோமீட்டர் நடந்தாச்சு காலையில். பார்க்கலாங்க. பாய். காலையில் வாக் போங்க. அப்படி டைம் இல்லாதவங்க ஈவினிங் வாக் போங்க. ஈவினிங்னால் ஒரு 40 நிமிஷம் வாக் போங்க, இல்லைன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் வாக் போங்க. ஹெல்த்து நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.